ஹாய் வெல்கம்ஸ் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஸ்டாக்ஸை பற்றி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்குறோம். நேற்று என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆனதால் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூருக்கு இடையில் இருக்கிற அங்குத்தி சூழல் சுற்றுலாத்தலம், அதாவது சின்னதாக ஒரு பிக்னிக் போனேன். அதனுடைய முகப்பு துவாரத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நாம் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் இருக்குது, ஒரு யானை ஸ்டாச்சுவாக இருக்குது. இதில் வந்து சில புறநானூறுலேயும் இந்த இடத்த பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. புறநானூறு, அகநானூறு அந்த இடத்த பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புறநானூற்றுலேருந்து ஒரு செய்யுள இந்த மானுக்கு இடையில் எழுதியிருக்கிறாங்க. கபரி மானை குறித்து எதனா ஒரு செயலாக இருக்கும். சரியாக அதை என்னால் படிக்க முடியல. நான் படித்தது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம்ன்றதால் நான் அதை சரியாக படிக்க முடியல. ஸோ இப்போது அந்த செய்யுளை காட்டுறோம் பாருங்க, அதுதான் அந்த செய்யுள். இப்போது நம்ம காட்டிகிட்டு இருக்கிற ஏரியா வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற பிளேயிங் ஏரியா, அதாவது சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. இந்த பிளேயிங் ஏரியாவில் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. காடு பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது. அப்படியே மான்சூன் காலத்துக்கு முன்னாடி வந்ததால் சூப்பராக இருக்குது. இன்னும் தண்ணி அதிகமாக இல்லை. இவர் தான் என் நண்பர் ஷாக்கீர். இவருக்கு தான் டென்ஷன், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கும் பயங்கர டென்ஷன் தான், என்ன பண்ணுறது, அதெல்லாம் காட்டிக்க முடியல. அவன் காட்டிக்கிறான், அவ்வளோதான். எங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்டாச்சு இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் செல்ஃபிஸ்லாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இங்கே டீ, காஃபி, வடை, போண்டா, பஜ்ஜிலாம் கிடைக்குது. எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். ஒரு சின்ன பிக்னிக் போகிறது செலவு கம்மியாக இங்கே பிளான் பண்ணிட்டு வரலாம். இதுதான் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. இங்கே பாருங்கள், ஊஞ்சல் இருக்குது, சர்க்காமரம் எல்லாமே இருக்குது. சில்ட்ரன்ஸை விட்டுன்னா அவங்க பாட்டுன்னு பொழுதன்னைக்கும் விளையாண்டு கிடப்பாங்க. இங்கே அந்த மரம் புல்லெல்லாம் வெட்டி மேம்படுத்துகிறாரு. குழந்தைகள் விளையாட்டு இடம் இந்த இடம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாச்சுவில் ஒரு புறநானூற்று பாடலை எழுதியிருக்கிறாங்க. அகநானூற்று பாடலை எழுதியிருக்கிறாங்க. அகநானூறுன்னா காதலை பற்றிய ஒரு பாடல் அந்த மாதிரி தான் இருக்கும். புறநானூறுனா அரசியல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஒரு புறநானூற்று பாடல் தான், அகநானூற்று பாடல் எழுதியிருக்கிற ஒரு ஸ்டாச்சு தான். ஸோ நம்ம தமிழை இங்கேயும் இப்படியும் வளர்க்குறோம். தமிழ்ன்றது நம்ம அடையிறது உலக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம தமிழர்களுடைய பெருமையை இன்னைக்கு உலகம் பாராட்டும் வகையில் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அதற்கான எக்ஸாம்பிளாக தான் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யுள்களை எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். செய்யுள்கள்னா போயட்ரிஸ், அந்த மாதிரியான செயல்களை படிக்கிறதால நம்ம அறிவு வளர்ந்து நாம மிகப்பெரிய சான்றோனா வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சான்றோன் என்றால் அறிவு படைத்தவன், நியாயம் புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க போய் சான்றோன்னு சொல்வார்கள். அதாவது ஒரு தாய் தன் மகனை ஏன்ற போது கூட பெரியவரை பெருமைப்பட மாட்டாளாம். ஆனா ஊரே சேர்ந்து அவனை சான்றோன் என்று சொல்லும் போது பெருமைப்படுவாங்களாம். அதாவது அவன் உயர்ந்தவன், அறிவாளி, புத்திசாலின்னு சொல்லும் போது தான் அந்த தாய் தன்னுடைய பெருமையை முழுமையா அடையிறாளாம். அப்படின்லாம் தமிழ்ல ஒரு இது இருக்குது. இன்னொரு தமிழ் அகநானூற்று பாடலை இங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சூழல் இயல். இங்க வந்து சூழல் அப்படி ஒரு கிளைமேட் ரம்மியமா இருந்ததப்பா. வெயில் அடி மண்டை கண்டெல்லாம் காஞ்சி இருக்கிறவங்க இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காய்ச்சலை கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா இங்க குளிச்சிருக்கலாம், சரியான கம்பெனி இல்லாததுனால நான் குடிக்கல. நாங்க 2 பேர் வந்திருக்கோம். இதுதாங்க அந்த வாட்ச் டவர். அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு முன்னாடி போற வாயில் இதுதான். இங்க அதாவது வேலூர் மாவட்ட வனசரகத்துக்கு உட்பட்ட பகுதி தான் இது. ஜவ்வாது மலை அடியில அமைஞ்சிருக்குது. இன்னொரு இதுவும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பார்க்கலாம். ஜலகாம்பாரிக்கு போகலாம்னு இருக்கோம். இன்ஃபேக்ட் அவனுக்கு மறுபடியும் டென்ஷன் வந்தா நம்ம அங்கதான் போறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ போடுறேன். இவர் வழி காட்டுறாரு, நான் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன். இது ஒரு சூழலியல் பார்க்கு தான். சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ என்ன ரம்மியமா இருக்குது. பில்டிங்லாம் பாருங்க.
எனக்கு இந்த இடத்துக்கு போன உடனே இளையராஜா பாட்டு தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதுவும் அந்த ஈவல் ஒரு ஈலங்குருவி அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இந்த அண்ணன் என்கிட்ட ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வாட்ச் டவர் மேலலாம் ஏறக்கூடாது. அங்க போய் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாரு. இன்னும் 2 பேரு வாட்ச் உமன்ஸ் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயினா அப்படித்தானே. நமக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே. அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? ஸோ இது ஒரு சூழலியல் பார்க். எவ்வளோ அழகா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட அழகா மெயின்டைன் பண்ணலாம். இங்க போட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அங்க பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளைக்கு இடையில அதனுடைய உடம்பு மட்டும் இல்லை, அந்த ஃப்ளைங் மட்டும் இருக்குது. அந்த இறகுகள் மட்டும் இருக்குது. அந்த இறகு இடையில நாம நின்னோம்னா நாமளும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஆயிடுவோம். இங்க ஒரு அழகான ஒரு பெஞ்ச் எடுத்தோம். நீங்களும் வந்து எடுங்க. இந்த பெஞ்ச் பாருங்க, ஒரு தனிமையான ஒரு பெஞ்ச். அருமையான ஒரு காதலி கிடைச்சா இங்க வந்து கொஞ்சிக்கிட்டு இருங்க உட்கார வச்சு. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கு. யாரும் தண்ணி தம்மு அதெல்லாம் யாரும் அடிக்கல. நல்ல சேஃபாக தான் இருக்கு. கொஞ்சம் பேர் வெளியே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நத்திங் டு வரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க ஃபேமிலியோட தான் நிறைய பேர் வராங்க. இவங்க 2 பேரும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கிறது தான் எங்ககிட்ட சொன்னாங்க. பார்த்தா அவங்க ஃபேமிலியும் பின்னாடி தான் வந்து லாரியில வந்திருந்தாங்க. ஒரு ஒரு சின்ன பிக்னிக் பிளேஸ் ப்ளஸ் இங்க வந்து குளிக்கிறதுக்கான இடமும் இருக்கிறதால் எங்க ஃபேமிலியா வந்து குடிச்சிட்டு போறாங்க. பாருங்க, இது ஒரு மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு இங்க இருக்கிறதால இந்த ஸ்டாச்சுவை இங்க வச்சிருக்காங்க. ஒரு அருமையான தத்ரூபமாவே இருக்குது இந்த ஸ்டாச்சு. மலைப்பாம்பு எங்க பசங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பரா இருக்கும் இந்த மலைப்பாம்பு பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு எவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் வாங்க, இந்த தோட்டத்துல இருக்கிற பூக்களை எல்லாம் அப்படியே கொஞ்சி உருவாடுறோம். அப்படியே டைரக்டா அப்படியே போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, பூக்கள்லாம் இருக்குது. பூக்கள்லாம் சரியா பூக்கல. இன்னும் அதுக்கான நேரம் வரலையோ இல்லை காலம் வரலையோ எனக்கு தெரியல. ஆனா வந்து ரொம்ப அழகா இருக்கும் பூத்து இருந்தாக்கா. இப்பவே இவ்வளவு அழகா இருக்கு. பச்சை பசேன்னு பாக்குறதே இவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் பூத்து இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த காட்சி தான் இப்ப பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க அதனுடைய பூக்களுடைய காட்சி. எனக்கு சரியா கேமரா ட்ரிக்ஸ்லாம் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் இந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய இதுக்கான வீடியோஸ்லாம் பார்த்து அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் அதில் இருக்கிற பூக்களினுடைய எல்லா இடங்களையும் நான் சுற்றி காத்துட்ருக்கேன். தண்ணி டேங்க் இருக்குது. ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஆகிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அங்குதி ஜொனையோடைய ஃபர்ஸ்ட் ஜொனை. இதுதான் வந்து அர்ஜுனன் ஜொனைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது. பார்த்து கரெக்டாக குளிங்க. இப்போ இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி போயிட்டு அங்கே பாருங்க, மேலே உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வழங்க போகிறோம். ஸோ மெதுவாக ஏறி ஏறி போவோம். இது கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்துட்டேன், ஏன்னா மேலேருந்து தான் எடுக்க ஆரம்பித்தேன். அதனால் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி தர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வீடியோலாம் போடுறேன். கேமராவும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும், ஏன்னா எங்கிட்ட இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப சின்ன ஸ்மார்ட் ஃபோன் தான், சாம்சங் தான். இதில் கேமரா குவாலிட்டிலாம் அதிகமாக இருக்காது. மோரோவர் நான் இந்த மாதிரி விளாக் போடுறோன்னு கிடையாது. ஏதோ அங்கே போகணும், இது போடணும்னு தோணுச்சு, அதை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளாக் போடுறதால இது வந்து ஒரு என்னுடைய ஸ்டாக் லாயல் யூடியூப் சேனலுக்கு ஒரு ப்ரொமோவாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்நேரமும் மணியை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னா ஒரு சில்லுன்னு ஒரு வீடியோவும் போடலாமே அப்படின்றத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அங்கேருந்து கீழே இறங்கி வர மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது, ஏன்னா ரிவர்ஸில் இருக்குது எல்லாமே. ஸோ சாரி. இப்போது அந்த வீடியோ வந்து அந்த மந்தி கிட்ட போகும். மந்தின்னா குரங்கு. அதாவது இந்த குரங்கு எப்படி இருக்கும்னாக்கா, இந்த கருப்பு முகத்தோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஆர்டினரியாக தான் இருக்குது இந்த குரங்கு. எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் என்ன குரங்கு இருக்குமோ அதுதான் இருக்குது. ஆக்சுவலாக இது வேலூர் மாவட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கர்லேருந்து 20 கிலோமீட்டர் இங்கே போய் சேர்றதுக்கு. சிங்காரப்பேட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர். திருவண்ணாமலேருந்து வந்தோன்னா சிங்காரப்பேட்டை வந்து வரணும். திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா வேலூரில் வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து வரணும்.
ஸோ இது வந்து வேலூர் வனச்சரகத்துக்கு உட்பட்டது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வேலூர் வனச்சரகத்துக்கு உட்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஓடை தண்ணி அதிகமாக வந்தால் இந்த வழியாக தான் அப்படியே சல்லுன்னு போயிட்டுருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அது கண்டிப்பாக அடுத்த வாட்டி தண்ணி ஓடும் போது கண்டிப்பாக வருவேன் எங்கள் ஃபேமிலியோட. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என் குட்டி பசங்க 2 பேரும் கூப்பிட்டு போயிருந்தா அதுங்க விளையாடுற விளையாட்டு இவ்வளோ விளையாண்டுருக்காது. இதுதாங்க அந்த மந்தியோடைய இது. இது புறநானூற்று பாடல். அங்கே 2 அகநானூறு, இங்கே புறநானூற்று பாடலில் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் பாட்டினாவே தெரியும். நீங்கள் வந்து லைவில் பார்த்துக்குங்க. ஒரு சின்ன ஸ்பீக்கிங் பாட்டு தான், ரொம்பலாம் அதிகமாகலாம் ஒன்றும் செலவாகாது. அதிகமாகவும் இங்கே மக்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு நிம்மதியான ரம்மியமான சூழல், நல்ல இதாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி போடுறதுனால சூப்பரான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோமோ, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அர்ஜுனன் துணைக்கு மேலே இருக்கிற நகுலன் துணை நகுலன் வந்து சாரி, அது ஜெர்மன் முதல்ல பார்த்தது. இது அர்ஜுனன் துணை. இதுக்கு மேலே இருக்கிறது நகுலன் சகாதேவன் துணை. அதுக்கு மேலே இருக்கிறது பீமன் துணை. இப்போ நம்ம வந்து சகாதேவன் நகுலன் துணைக்கு பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த சகாதேவன் பீமன் துணை. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இதுதான் வந்து சகாதேவன் துணை. அது வந்து கீழே இருக்கிறது வந்து அர்ஜுனன் துணை. இது கீழே இருக்கிறது அர்ஜுனன் துணை. நல்லா இருக்குது, நல்ல சூழலாக இருக்குது. இங்கே வந்து கண்டு மகிழலாம். என்ன இயற்கையான காற்று தெரியுமா, என்ன காற்றடிக்குதப்பா அந்த இடத்துல. சரியான காற்று, சூப்பரான காற்று அடிக்கிற இடம். நீங்கள் போயிருந்தீங்க, இந்த காற்று அப்படியே மூலிகை காற்றா என்ன காற்றுன்னு தெரியல. தண்ணியும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி அப்படியே பியூராக இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அப்படியே மரத்தினுடைய வேரில் இங்கே சேமித்து வச்ச தண்ணி. மழை பெஞ்ச போது கொஞ்சம் புது தண்ணி அப்படியே வரும், அப்படியே இது சேராக வரும். ஆனால் இது வந்து என்ன காற்று பியூராக இருந்தது. ஆனால் இந்த தண்ணியில் குளிச்சிருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருந்ததால் இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட்டும் ரொம்ப டைட்டு. அதனால் வந்து குளிக்க முடியல. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதனால் வீட்டில் கொஞ்சம் சேஃபாக வெளியே வந்துட்டேன். மேபி 1ஆம் தேதி சேலரி வந்தவுடனே என் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு வருவேன். அப்போது ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து மகிழுங்க. எந்த நேரமும் ஸ்டாக்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஸ்டாக்ஸை பற்றி யோசிங்க, கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குங்கப்பா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இப்போ வரைக்கும் 40 பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபர்னு ஏற்றி விடுங்கப்பா. இப்போது இங்கே இருக்கிற இப்போ தான் கூட்டமே வருது. இப்போ தான் ஒரு 10-15 பேரை நான் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே நல்ல கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாளில் வந்தீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நாளில் வாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ என் ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா இது மாதிரி இடத்துக்குலாம் வரதில்லை, அவருக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம இறங்கி போகிற வழியை தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அடுத்ததான் உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்கிற வீடியோ ஒன்று வரும் பாருங்கள். இதில் இங்கே கூட ஒரு சின்னதாக ஒரு ஈஸ்வரன் கோயில், அது பாருங்கள். இதுதான் வந்து டாப். இதுக்கு மேலே போகக்கூடாது, அனுமதி இல்லை. இங்கே இதுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு வாசகம் வேறு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மலையா அது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற இடமும் வந்து பார்ப்பதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான காட்சிகள்லாம் இந்த இடத்துல இருக்கும். இதுதான் நம்ம நதி, சாரி அந்த அருவி கீழே வர்ற இடம். இது ஜொன தண்ணி, ஜொனன்னுவாங்க. அதாவது ஜொனன்னா ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துக்கு பேர் ஜொனம். ஆக்சுவலாக ஜொனன்னா என்னன்னு தெரியல. யாருன்னா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் எதோ வளரிட்டு இருக்க வேணாம். ஸோ இதுதான் அதை டாப். இங்கே தான் வந்து தண்ணி பசங்க ஜர்காம்பரம் விளையாடி குளிச்சுட்டு கிடந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா இந்த வீடியோ பண்ணுறவங்களாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி 15 நிமிஷம் பேசுறதுக்கு வாயிலாம் வலிக்குது.
கயாமையா கயாமையா கயாமையான்னு இந்த பசங்க எல்லாம் பேசுகிறேன், பொண்ணுங்கள்லாம் பேசுகிறாங்க. அதை பார்த்து ஆசைப்பட்டு நானும் பேசி எனக்கு வாயிலாம் வலிக்குது. ஏதோ ஒரு கான்செப்டுவலா பேசினா கூட பரவாயில்ல. இதுதான் அந்த குளிக்கிற இடம். சூப்பரா இருந்ததுப்பா. அந்த பசங்க சூப்பரா குளிச்சுட்டு இருந்தானுங்க. பழைய நினைவுகள். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கிறேன். என் நண்பர் நிர்மல்னு ஒருத்தர், அவர் இறந்துட்டார் பாவம். அவர் கூட வந்தபோது இந்த அளவுக்கு ஒரு சூழல் பார்க்கு எதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. தேங்க்ஸ் டு ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா தான் வந்து இந்த சூழலியல் பார்க்க இந்த இடத்துல இந்த கிராமத்துக்கு கொண்டாந்துருக்குறாங்க. இது மூலயமா இந்த கிராமத்துக்கு கொஞ்சமா பொருளாதாரத்தை நம்ம மேம்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த பார்க்குக்கு வர்றதால பொருளாதார நிலைமையும் கொஞ்சமா மேற்பட்டிருக்கு. ஸோ வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக் ராயல் ஸ்டாருங்க